Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆள் கொடுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல மும்பைக்கும் பஞ்சாப் இவங்க ரெண்டு டீம் பிளேயரோட ஸ்டாட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ரெண்டு டீம் பிளேயர் ஸ்டாட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எத்தனாவது மேட்ச் T20 மேட்ச் என்னைக்கு நடக்குதுங்கிற டீட்டெயில பார்த்துரும். இது வந்து 33வது T20 மேட்ச் 18ஆம் தேதி ஏப்ரல் வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. டைமிங் பார்த்தோம்னா இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஓகே, இப்போ இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்த்தோம்னா சண்டிஸ்கர் கிரவுண்ட்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணா மறக்காம ஜாயின் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. டெலிகிராம் சேனல் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் சுமால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம டேஸ் போட்டதுக்கு அப்புறம் டேஸ் யார் வின் பண்ணவங்க பவுலிங் சூஸ் பண்ணிருக்காங்களா, பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறதும் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம ரெண்டு டீமோட பிளேயிங் 11 லாஸ்ட் வந்து ஹாஃப் அன் அவர்ல டேஸ் போட்டதுக்கு அப்புறம் இவங்க தான் இந்த பிளேயிங் 11ல இருக்காங்க அப்படிங்கிறத நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஏதாவது 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்ச் ஆனாலும் அதுவும் நாங்க ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம எங்க டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்ப அடுத்ததா நீங்க இன்னும் நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப்ல வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக்ல நீங்க ப்ளே பண்ணும்போது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா மணி ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்குங்க. ஸோ நீங்க ஸ்மால் லீக்ல இதை ட்ரை பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம குபேரா ஃபேண்டசி ஆப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் வந்து இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. ஓகே, இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் டியோன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப டியோனா ஒண்ணும் கிடையாது. காமனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பிளேயரை வந்து கொடுத்துருவாங்க. அதுல இருந்து நீங்க ஒரு பிளேயரை பிக் பண்ணா போதும், அதிக மணி ஏர்ன் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களே காமனா 5 பேரை கொடுத்துட்றாங்க. இதுல வந்து நீங்க கேப்டனை கொடுக்க தேவையில்ல, வைஸ் கேப்டன் கொடுக்க தேவையில்ல, ஒரு 11 பேர் கூட டீமை நீங்க செலக்ட் பண்ண தேவையே கிடையாதுங்க. அவங்க கொடுத்த 5 பிளேயர்ல இருந்து ஒரு பிளேயரை நீங்க பிக் பண்ணி பிளே பண்ணாவே போதும், அதிக மணி வின் பண்ணலாம். மறக்காம குபேரா ஃபேண்டசி ஆப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. ஓகே, இப்ப அடுத்ததா ரெண்டு டீமோட பாசிபிளான பிளேயிங் லெவல் வந்து யார் யார் இருக்காங்க அப்படிங்கறத வந்து பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் மும்பையோட பிளேயிங் லெவல் பார்த்தோம்னா ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, டின் டேவிட் அண்ட் ஷெப்பர்ட், முகமது நபி, கோட்ஸி, பும்ரா, கோபால். இப்போ இம்பாக்ட் பிளேயரா பார்த்தோம்னா மத்வால் வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா வந்து இருக்காரு. இப்ப அடுத்ததா பஞ்சாப் கிங்ஸோட பிளேயிங் லெவல் வந்து பார்ப்போம். ஷிகர் தவான், பட்மரன் சிங், சாம் கரன், லியாங் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, சசாந்த் சிங், சர்மா, ரபாடா, ஹர்பிட் பார், அசதீப் சிங், யங் ஏல்ஸ் அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து இருக்காரு. ஓகே, இப்ப அடுத்ததா ரெண்டு டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் பிளேயரோட ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட ஹெட் ரெக்கார்டுன்னு பார்த்தோம்னா மொத்தம் 30 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு. அதுல 812 ரன் வந்து எடுத்திருக்காரு. இதுல 32ங்கிறத ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 35 ஆவரேஜா வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 30ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. ஸோ ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்னிங்ஸுமே ஒரு நல்ல ரெக்கார்டு தான் ஆவரேஜா வச்சிருக்காரு. இப்போ வெனுன்னு பார்த்துட்டோம்னா இவருக்கு இதாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். இவருக்கு இல்லை, மோஸ்ட்லி மும்பை டீம்ஸ்ல இருக்க பிளேயிங்ல இருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ வெனுவில் வந்து பெருசாக எந்த ஒரு ரெக்கார்டும் இருக்காது. ஓகே, இப்போ ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தோம்னா எல்லாமே நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காருங்க. இந்த டீம் சொல்லலாம் இவரெல்லாம் மஸ்ட் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் 8 ரெக்கார்ட் வந்து பார்த்தோம்னா 12 மேட்சுக்கு 238ங்கிற ரன் எடுத்திருக்காரு. அதுல 22ங்கிறத ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பார்த்தாக்கும் 15ங்கிறத ஆவரேஜும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 25ங்கிறத ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. இவருக்கும் ஹெட்ல ஒண்ணும் கிடையாதுங்க. ரீசெண்ட் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா இவரும் ரொம்ப நல்ல ஸ்கோர் தாங்க எடுத்திருக்காரு. ஒரு 8-9 மேட்ச் எடுத்திருக்குன்னா அதுல 5 மேட்ச்ல 50+ ரன் வந்து எடுத்திருக்காரு. ஓகே, இப்ப அடுத்ததா பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ் வந்து ஹெட் ரெக்கார்ட்ல 20 மேட்ச் பிளே பண்ணி 427ங்கிற ரன் வந்து எடுத்திருக்காரு. மொத்தம் 28ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு.
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 17 ஆவரேஜாகவும், செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 33ங்கிறத ஆவரேஜும் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் நல்லா வச்சிருக்காரு. இவருக்கு வெனு ரெக்கார்டு வந்து எதுவும் இல்லைங்க. ஃபார்ம்னு பார்த்தோம்னா நல்லா ஒரு ஃபார்ம்ல தாங்க இருக்காரு. ஒரு 10 மேட்ச்ல ஒரு 4 மேட்ச்ல ஒரு 50+ ரன் வந்து எடுத்திருக்காரு. இப்போ அடுத்ததா திலக் வர்மாவோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல 3 மேட்ச் பிளே பண்ணி 65ங்கிற ரன் வந்து எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பெருசா இல்லை. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. வெனு இவருக்கும் எதுவும் கிடையாது. அதாவது சொன்னதில்ல ஃபர்ஸ்ட்ல மோஸ்ட்லி மும்பை வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வெனு இதான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்சுங்க. ஸோ அதனால மோஸ்ட்லி எந்த ஒரு பிளேயருக்கும் வந்து வெனுங்கிறது இருக்காது மும்பை டீம்ஸை பொறுத்த வரைக்கும். ரீசன்ட் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னாவே மினிமம் 25+ ரன்னுக்கு மேலதாங்க எடுத்திருக்காரு எல்லா மேட்ச்லயுமே. நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காருங்க. ஓகே, இப்ப அடுத்ததா ஹர்திக் பாண்டியாவோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு வந்து பார்த்தோம்னா 14 மேட்ச் பிளே பண்ணி 246 ரன் வந்து எடுத்திருக்காரு. 25ங்கிறத ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 7 மேட்சை பிளே பண்ணி 84 ரன் எடுத்திருக்காரு. அதுல 5 மேட்ச்ல 4 விக்கெட் வந்து எடுத்திருக்காருங்க. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 7 மேட்சை பிளே பண்ணி 162 ரன்னுங்கிற எடுத்திருக்காரு. 2 மேட்ச் ப்ளோ பண்ணி ஒரு விக்கெட் கூட எடுக்கல. ஸோ ஹெட் டு ஹெட்ல வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஆவரேஜ் ஸ்கோர் ஆவரேஜா வந்து 25ங்கிறத ரெக்கார்டு வச்சிருக்காரு. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இன்னிங்ஸை பொறுத்தீங்க பெருசா ஒரு ரெக்கார்டு ஒன்றும் இல்லை. வெறும்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க, எதுவும் இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் ஒரு நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் இருக்காரு. பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் குறைஞ்ச பால்ல ஒரு நல்ல ரன் எடுத்துட்டு போயிறாரு. பவுலிங்லயும் மோஸ்ட்லி பவுலிங் பண்ணாலும் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்காக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த டிம் டேவிட்டோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு வந்து பார்த்தோம்னா 2 மேட்ச் பிளே பண்ணி 44ங்கிற ரன் வந்து எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த 25ங்கிறத ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ஸோ இவருக்கு வேணுங்கிறது எதுவும் கிடையாது. ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஃபார்ம் தானே இருக்காரு. ஸோ மினிமம் 25+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வச்சுட்டு வர்றாரு ரீசன்ட் ஃபார்ம்ல. ஓகே, இப்போ அடுத்ததா ஷெப்பர்டுங்க. அடுத்தது ஷெப்பர்டு அந்த ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல ஒரு மேட்சை பிளே பண்ணி 26ங்கிறத ரன் வந்து எடுத்திருக்காரு. ஸோ வெனுவா இருக்கட்டும் ஹெட் டு ஹெட்டா இருக்கட்டும் ரொம்ப கொஞ்சம் போரா தான் இருக்கு. பட் ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காருங்க. போற எல்லா மேட்ச்லயும் மஸ்ட் ஒரு விக்கெட் எடுத்துறாரு. பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் ஒரு 20+ ரன் வந்து எடுத்துறாரு. இப்போ அடுத்ததா முகமது நபியோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு வந்து பார்த்தோம்னா 4 மேட்ச் பிளே பண்ணி 38ங்கிற ரன் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இவரோட ஹெட் டு ஹெட்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் கொஞ்சம் ஒஸ்டா தான் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா கோட்ஸி வந்து பாத்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் இதுதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு மேட்சும் விளையாடல. பட் ரீசன்ட் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு நல்ல ஃபார்ம்ல தாங்க இருக்காரு. மேட்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்துறாரு. அதிகபட்சம் 2 அல்லது 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்டா நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா பும்ராவோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வந்து பார்த்தோம்னா 15 மேட்சை பிளே பண்ணி 20ங்கிற விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. இதை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்ச்ல 9 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 7 மேட்ச்ல 11 விக்கெட்டும் வந்து எடுத்திருக்காரு. போத் 2 இன்னிங்ஸும் நல்ல ஒரு ரெக்கார்டு தான் வச்சிருக்காரு ஹெட் டு ஹெட் வரைக்கும். வெனும் இதுதான் இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பரா இருக்காருங்க. ஏன்னா மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் அதிகபட்சம் 5 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு இந்த பர்டிகுலர் ஐபிஎல்ல. ஸோ மஸ்ட் இவெல்லாம் ஒரு நல்ல ஒரு பிக்கா இருப்பாரு. டீமை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா கோபாலோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வந்து பார்த்தோம்னா 7 மேட்சுக்கு 2 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல பெருசா ஒன்றும் இல்லை. ஃபார்ம் எல்லா மேட்ச்லயுமே மஸ்ட் ஒரு விக்கெட் எடுத்துறாருங்க. ஸோ இவரெல்லாம் மஸ்ட் ஒரு பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா பஞ்சாபோட பிளேயர் ஸ்டேட்ஸ் வந்து பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷிகர் தவான் ஹெட் டு ஹெட் வந்து பார்த்தோம்னா 28 மேட்சை பிளே பண்ணி 900 ரன் வந்து எடுத்திருக்காரு. இதுல 39ங்கிறத ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 41 ஆவரேஜும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 36ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. வெனுன்னு வந்துட்டோம்னா 2 மேட்சை பிளே பண்ணி 36 ரன் தான் எடுத்திருக்காரு. வெனுல கொஞ்சம் ஒஸ்டா தான் பிளே பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தோம்னா ஒரு 14-15 மேட்ச் விளையாண்டுருக்காருன்னா ஒரு 8 மேட்ச்ல 50+ ரன் வந்து எடுத்திருக்காரு. இப்போ ரீசன்ட் ஃபார்ம்ல கொஞ்சம் நல்லாவே பிளே பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததா பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல 2 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு. அதுல 35 ரன் தான் வந்து எடுத்திருக்காரு. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த ஸ்கோர் வந்து பிளே பண்ணியிருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒஸ்டா தான் இருக்கு. வெனுன்னு பார்த்துட்டாலும் ஓகே, ஹெட் டு ஹெட்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும்
பெருசா ஒரு ரெக்கார்டு எதுவுமே இல்லைங்க. ரீசன்ட் ஃபார்ம்ல கிட்டத்தட்ட ஒரு 4 மேட்ச்ல 25+ ரன்னுக்கு மேல எடுத்திருக்காரு. ஓகே, இப்ப அடுத்ததா ஷாம் கரனோட ஹெட் ரெக்கார்ட் வந்து பார்த்தோம்னா 6 மேட்சை பிளே பண்ணி 133ங்கிற ரன் வந்து எடுத்திருக்காரு. மோஸ்ட்லி இந்த ஹெட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிளே பண்றாருன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட், நல்ல ஒரு ஸ்கோர் ரேட்டிங் வச்சிருக்காரு. அதே வெளியூர் வந்துட்டோம்னா 3 மேட்சை பிளே பண்ணி 95 ரன்னும் பிளஸ் 4 விக்கெட் வந்து எடுத்திருக்காருங்க. சரி, இதுல செகண்ட் இன்னிங்ஸ் வெனுவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்ல ஒரு ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரா இருக்காரு. பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் குறைஞ்ச பால்ல ஒரு 25+ ரன் வந்து எடுத்துட்டு மேட்சுக்கு ஒரு விக்கெட் வந்து எடுத்துட்டு இருக்காரு. ஸோ மஸ்ட் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சுக்குவாரு ரீசன்ட் ஃபார்மா. ஓகே, அடுத்ததா லிவிங்ஸ்டனோட ஹெட் ரெக்கார்ட் வந்து பார்த்தோம்னா 4 மேட்சை பிளே பண்ணி 95ங்கிற ரன் வந்து எடுத்திருக்காரு. இன்னொன்று வந்துட்டோம்னா 2 மேட்சை பிளே பண்ணி 59ங்கிற ரன் எடுத்திருக்காரு. பிளஸ் ஒரு விக்கெட் எடுத்திருக்காருங்க. இதுல செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலையுமே 20+ ரன்னுக்கு மேல வந்து எடுத்திருக்காரு. ஓகே, இப்ப ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு ஃபார்ம்ல தாங்க இருக்காரு. ஓகே, பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் ஒரு 25+ ரன் எடுத்துடுறாரு. பவுலிங்லயும் மஸ்ட் ஒரு விக்கெட்டுங்கிறத வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அடுத்ததா ஜித்தேஷ் சர்மாவோட ஹெட் ரெக்கார்ட் வந்து பார்த்தோம்னா 3 மேட்சை பிளே பண்ணி 104ங்கிற ரன் வந்து எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு ஹெட் பொறுத்த வரைக்கும். வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 மேட்ச்ல 125ங்கிற ஸ்கோர் வந்து எடுத்திருக்காரு. இதுல ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தோம்னா ஒரு 4 மேட்ச்ல வந்து 25+ ரன் வந்து எடுத்திருக்காருங்க. அடுத்ததா சசாந்த் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட் இதான் இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். வெனுவை பொறுத்த வரைக்கும் 3 மேட்சை பிளே பண்ணி 56 ரன் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. ஓகே, ரீசன்ட் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. மஸ்ட் இவரை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்ததா அசுதோஷ் சர்மா வந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வந்து பெருசா எதுவும் பிளே பண்ணல. இதான் இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். வெறும் எடுத்துட்டோம்னா 2 மேட்சை பிளே பண்ணி 64 ரன் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் போத் இவரை ட்ரை பண்ணிக்க. ரெண்டுலையுமே 25+ ரன்னுக்கு மேல ஆவரேஜ் வச்சிருக்காரு. பார்க்கலாம். கக்காசி ரபோடா வந்து பார்த்தோம்னா 11 மேட்சை பிளே பண்ணி 12 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஹெட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்ச்ல 5 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்ச்ல 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ போத் ஹெட் 2 இன்னிங்ஸ்லுமே நல்ல ஒரு ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காருங்க. வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 3 மேட்ச்ல 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்ச்ல 2 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 1 மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனுவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சூப்பர் தாங்க. ஏன்னா மேட்சுக்கு ஒரு விக்கெட் வந்து எடுத்துறாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ரொம்ப 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 நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கிறாருங்க. மேட்சுக்கு ஒரு விக்கெட் அல்லது 2 விக்கெட் ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்கார்ட் வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இவரெல்லாம் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர் ரிஸ்க் ட்ரை பண்ணணும், இவரை பொறுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஓகே, இப்போ அடுத்ததா ஹபீப் பார் ஹெட் ரெக்கார்ட் வந்து பார்த்தோம்னா 3 மேட்சை பிளே பண்ணி 19 ரன் வந்து எடுத்திருக்காரு. விக்கெட் பெருசா எதுவுமே எடுக்கல. ஹெட் இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் பெருசா பெரிய ஒரு ரெக்கார்டு எதுவுமே இல்லைங்க. அடுத்ததா அர்ஷதீப் சிங் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 6 மேட்சை பிளே பண்ணி 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்ச்ல 3 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்ச்ல 5 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. போது ஹெட் ரெக்கார்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. வெனுன்னு வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்ச்ல 4 விக்கெட் வந்து எடுத்திருக்காருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் நல்ல ஒரு ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் 3 விக்கெட் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் வந்து பதிவு பண்ணிட்டு வராரு. ஸோ இவரெல்லாம் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா நாதன் ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் ரெக்கார்ட்ல 3 மேட்சை பிளே பண்ணியிருக்காரு. 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபார்ம்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல ரெக்கார்டை வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ மஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ஹர்ஷல் பட்டேல் ஹெட் ரெக்கார்ட் வந்து பார்த்தோம்னா 13 மேட்சை பிளே பண்ணி 21 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. பிளஸ் 15 ரன் வந்து எடுத்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மேட்சுக்கு 11 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 10 விக்கெட்டும் வந்து எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட் வந்து வச்சிருக்கிறாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்லுவோம். மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஓகே, இப்ப அடுத்ததா 2 டீமோட பிளேயர்ஸ் ஸ்டாட்ஸ் வந்து பார்த்துட்டோம். இப்ப அடுத்ததா பிளேயர் பேட்டில் வந்து பார்ப்போம்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டன்ல 16 பாலுக்கு 21 ரன் அடிச்சிருக்காரு. 4 இன்னிங்ஸ் பிளே பண்ணி ஒரு முறை வந்து லிவிங்ஸ்டன் விக்கெட் இழந்திருக்காருங்க. சாம் கரன் எடுத்துக்கிட்டோம்னா 63 பாலுக்கு 77 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. இதுல 10 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து ரோஹித் சர்மா விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஹர்ஷல் பட்டேல் 23 பாலுக்கு 27 ரன் வந்து கொடுத்திருக்காரு. 6 இன்னிங்ஸ்ல 3 முறை விக்கெட் எடுத்திருக்காருங்க. ரபடா எடுத்துக்கிட்டோம்னா 27 இன்னிங்ஸ்ல 9 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஹர்ஷதீப் சிங் 5 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போ ரோஹித் சர்மா அண்ட் ரபாடா, அடுத்ததா பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டன், மோஸ்ட்லி ஹர்ஷல் பட்டேல், இவங்க 3 பேரும், அதாவது ரோஹித் சர்மாவுக்கு ஆப்போனண்டா இவங்க 3 பேருக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரோஹித் சர்மா இவங்க பால்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்காரு. அது இல்லாம விக்கெட்டுக்கும் கொஞ்சம் நிறைய இழந்திருக்காரு. இப்போ அடுத்ததா பார்த்தோம்னா இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷல் பட்டேல்கிட்ட 4 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இழந்திருக்காரு. ரபாடா கிட்ட 12 இன்னிங்ஸ்லயும் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஹர்ஷதீப் சிங்ல 4 இன்னிங்ஸ்ல 3 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. மோஸ்ட்லி ஹர்ஷதீப் சிங் அண்ட் இஷான் கிஷானுக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா சூரியகுமார் யாதவ் வந்து பார்த்தோம்னா ஷாம் கரன்ட்ட 5 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. ஹர்ஷல் பட்டேல்கிட்ட 7 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட்டும், அடுத்த ரபாடா கிட்ட 11 இன்னிங்ஸ்ல 3 முறை விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஸோ இதை பார்த்த வரைக்கும் பர்டிகுலரா ஷாம் கரன், அடுத்ததா மோஸ்ட்லி ரபாடா கொண்டு போகலாம். ரபாடா அண்ட் ஷாம் கரன் இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பேட்டில் பால்ல ஒரு நிறைய ரன் கொடுத்திருந்தாலும் மஸ்ட் விக்கெட்னு கொஞ்சம் நல்லா எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஹார்திக் பாண்டியா பாத்தீங்கன்னா ஷாம் கரன்ட்ட 6 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காருங்க. அதை ஹர்ஷல் பட்டேல்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 4 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. 10 பாலுக்கு 10 ரன் தான் கொடுத்திருக்காரு. அடுத்ததா ஹர்ஷதீப் சிங் 5 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 22 பாலுக்கு 13 ரன் தான் கொடுத்திருக்காரு. ஸோ ஹார்திக் பாண்டியா, ஹர்ஷதீப் சிங் அண்ட் ஹர்ஷல் பட்டேல் இவங்க 3 பேருக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அடுத்ததா சிகர் தவான் வந்து பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியாட்ட 5 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. 28 பாலுக்கு 35 ரன் அடிச்சிருக்காரு. அதே பும்ராட்ட வந்து பார்த்தோம்னா 3 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. முகமது நபி கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காருங்க. அது ஷெபர்டு கிட்ட 2 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. கோபால்கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. இதுல மோஸ்ட்லி முகமது நபி அண்ட் ஷெபர்ட் இவங்க 2 பேருக்கும் இவங்க அண்ட் சிகர் தவான் இவங்க இடையில ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஷாம் கரனை வந்து பார்ப்போம். ஷாம் கரனை பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியாட்ட 3 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் வந்திருக்காரு. பும்ராட்ட 4 இன்னிங்ஸ்ல 3 முறை விக்கெட் வந்திருக்காரு. முகமது நபி கிட்ட 2 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் வந்திருக்காரு. ஷெபர்ட்ட 4 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் வந்திருக்காரு. கோபால் இவர்கிட்ட 1 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் வந்திருக்காரு. ஸோ இப்போ அடுத்ததா லியாங் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியாட்ட 28 பாலுக்கு 35 ரன் எடுத்துட்டு 6 இன்னிங்ஸ்ல 3 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. பும்ரா கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 3 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. மோஸ்ட்லி பும்ராக்கும் லியாங் லிவிங்ஸ்டனுக்கும் ஒரு பேட்டில் இருக்கு. எனக்கு 20 பால் பிடிச்சி 6 ரன் தான் அடிச்சிருக்காரு. 4 இன்னிங்ஸ்ல 3 முறை விக்கெட் இழந்திருக்காரு. ரொம்பவே பும்ரா பால் அடிக்கிறதுக்கு சிரமப்பட்டிருக்காரு. ஸோ பும்ராக்கும் லிவிங்ஸ்டனுக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது ரத்மராஜ் சிங், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா லெப்ட் ஆர்ம் மீடியம் பவுலர்கிட்ட வந்து 21 இன்னிங்ஸ்ல 8 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. ஆப்போனன்ட் டீம்ல லெப்ட் ஆர்ம் மீடியம் பவுலர் இருந்தாலும் அவருக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்ப அடுத்ததா 2 டீமோட பிளேயர்ஸ் ஸ்டாட்ஸ் வந்து பார்த்துட்டோம். அதுல பிளேயர் பேட்டில் யார் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யார் யாரை பிக் பண்ணலாங்கிறத என்னோட ப்ரெடிக்ஷனா வந்து நான் கொடுக்குறேன். இது வந்து சேஃபான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம் கரன், ரோஹித் சர்மா, இஷான் கிஷான் இவங்க 3 பேரும் ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் விட்டு பாருங்க. சும்மா லீக்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாரும் இவங்க தான் பிக் பண்ணியிருப்பாங்க. அதே கிராண்ட் லீக்ல கொஞ்சம் ரிஸ்கா பிக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், பும்ரா, அடுத்ததா சிகர் தவான், அடுத்த லிவிங்ஸ்டன் ஆர் ஹர்ஷதீப் சிங்
இவங்க 5 பேரை வந்து கிராண்ட் லீக்ல நீ ட்ரை பண்ற ஒரு ரிஸ்கா ட்ரை பண்றேன் அப்படிங்கும் போது இவங்க 5 பேர்ல வந்து யாருக்காவது கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்குங்க. இவங்க வந்து ஒரு கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது நல்ல ஒரு ஆப்ஷனா வந்து இருப்பாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பார்த்து ஏதோ ஒரு கருத்துக்கள் ஏதாவது இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.